ஏன் உன் தம்பி தான் பிறந்தாரோ? நீங்களாம் என்ன வானத்துல இருந்தா உதிச்சு வந்தீங்க? எந்த ஊர்லயும் இப்படி பார்க்கல சாமி அநியாயத்தை. ஏப்பா சாப்பிட்டு போ. இந்த தாய் தப்பெல்லா பிள்ளைய கஞ்சியில் நம்ம கொண்டு போட்டாங்க சொல்றதுக்கா? என் மூத்த பிள்ளைப்பா நீ வந்து இங்கே கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியாது. நீ வந்துரு சாமி என் வீட்டுக்கு, நம்ம இருப்போம் வாயா. ஏப்பா மருமகனே போய் கிளம்பி வா, போய் மைனாக்கு போய் மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறப்ப தான் உதவுது. அம்மா கேரக்டர் ஹீரோயினுக்கு அம்மா. அமலாபாலுக்கு அம்மா கேரக்டர் என்ன வயசுல பண்ணீங்க? 24. 24 வயசுல அம்மா கேரக்டர் பண்ணிட்டீங்க. எனக்கு 15 வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களை எனக்கு யாருன்னே தெரியலையே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சசி சாரு ஜெய் சார்லாம் வெளியில சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. மூவி ரிலீஸ் ஆகுறப்பதான் தெரியுது, ஓ இவங்க டைரக்டர் ஆகுங்க அப்படின்னு. ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ. ஃபீல்டுக்குள்ளே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கணுன்ற அந்த லட்சியம் இருந்துச்சு. அது இல்லாமல் சினிமா தானோன்னுமே நம்மால் பூரா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அழுகாத நாளே கிடையாது. எவ்வளோ நாள் அழுதுருக்கேன். ஒரு சினிமாவுக்கு போயிட்டா, ஒரு மேடையில் பாட போயிட்டாங்கிறதுக்காண்டி என்னன்னாலும் பேசிக்கிறதா? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். புவிதாக்கா வணக்கம். எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேயா. ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி இருக்காக்கா நீங்க. படத்துல ஆக்டிவா காட்டிட்டு நேர்லயும் அப்படிதான் இருப்பீங்களா இல்ல இந்த இன்டர்வியூனால பதட்டத்துல ஏதோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, பேசுவேன். நேர்ல சைலண்டா தான் இருப்பேன். நேர்ல சைலண்டா தான் பேச மாட்டேன், அவ்வளவுதான். அக்கா இப்போ எனக்கு வந்து என்னன்னா, ஒரு சிங்கராகவும் இருக்கீங்க, ஒரு நடிகையாகவும் இருக்கீங்க. அப்படிங்கும்போது பூவிதாவுக்கு என்ன சந்தோஷம்? பாட்டு பாடும்போது இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இல்லை ஒரு நடிகை நடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? எல்லாமே லவ் பண்ணுவேன்ப்பா. என்னன்னா சின்ன பிள்ளையிலேருந்து 5 வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் வந்துட்டு ஐயப்ப பக்தர்லாம் பக்தி நிகழ்ச்சி வைப்பாங்க. அதில் ஒரு 5-6 வயசு இருக்கும். அவங்க பஜனையை பாடிக்கிட்டு இருக்கப்போ கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போது அவங்களோட பாடிட்டு அதில் சிங்கர் ஆகிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அது பண்ணிகிட்டு இருக்கும் போதே சரி நம்மளுக்கு ஆக்டிங்லாம் வரும்னு தெரியாது. அப்புறம் சரி ஒரு அண்ணன் சந்தோஷம்னு ஒரு அண்ணன் எங்களோட ப்ரோக்ராம் பண்ணுறவர், அந்த அண்ணன் சொன்னார், பாப்பா அப்படி சீரியல் வர்றாங்க, வேணா நீ பண்ணுறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த சீரியல் பண்ணுறவங்க வந்து ஒரு லேடி அண்ணி கேரக்டர் பண்ணுறவங்க மதுரையிலேருந்து வர்றாங்க. ஆனால் அவங்க வந்து கேமராலாம் இப்படி பார்க்குறப்போ பயந்துட்டாங்க. அதனால் வந்து இம்மிடியட்டாக வந்து இப்படி கேரக்டர் கேட்குறாங்கன்னு சொன்னேன். அப்போ நான் வந்துட்டு நடிப்பு நம்மளுக்கு எந்த டைமில் இது வந்துச்சு? இது 2007. 2007. அப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்டு இதாக இருந்தீங்களா? படிக்க அதிகமாகலாம் படிக்கலையா. நான் சிங்கிங் அப்படி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அப்படி போய். எவ்வளோ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க? குறைஞ்சது 500க்கு மேலே தான் இருக்கும். 500க்கு மேலே பாடியிருக்கீங்க. ஓகே. அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி சீரியல் நடிகை. ஆமாம், 2007 வந்துட்டு சீரியல்னு அவங்க சொன்னாங்க. நான் அங்கே போய் நேரில் பார்க்குறப்போ அது சுப்பிரமணியபுரம் படம். சசி சாருக்கு அண்ணி. ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ. பிரபாரன் அசிஸ்டண்ட் டைரக்டர், அவர் நம்ம சுந்தரபாண்டியன் படம் எடுத்தவர். அவர் அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் உள்ள ரூம்குள்ளே கூட்டி போயிட்டு, அக்கா பயப்படாதீங்க, தைரியமாக பேசுங்க, ஏன்னா டைலாக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க எல்லாம் ரெடியாக எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் செக் பண்ணி லைட்லாம் எல்லாம் செக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் போனோன்னே ஃபஸ்ட்டு மூவினால பயப்படுறேன். இது மாதிரி எனக்கு ஒரு பதட்டம் இருக்குல்ல. அப்புறம் போயிட்டு அப்புறம் பிரபாரன் சார் தான் உள்ளே போயிட்டு ரொம்ப தெம்பு சொல்லி அவர் டைலாக்லாம் ஒரே ஸ்கிரிப்ட் டக்குன்னு அடிச்சாச்சு, ஒரே ஷாட்டு. பிரபாரன் சார் பயங்கர கிளாப்பு. இவ்வளவு நடந்து உங்க தம்பியை நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களா? எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? அது எப்படி முதல் ஷாட்லேயே, அதுவும் படத்தில் அப்படிங்கும்போது முதல் வாட்டி கேமரா பார்க்குறீங்க, ஏன் எந்த ஒரு பயமே இல்லைன்னா ஏதாவது ஒன்று இருக்குல்ல? சின்ன வயசுலேருந்து நாடகம் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணலப்பா. அது எதோ இறைவன் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மூவி கேமரா முன்னாடி, அதுவும் அவங்கெல்லாம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து சினிமாத்தனமே இல்லை, அதுதான் பயம் இல்லை. இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டு, கேமராமேனு அப்படி இப்படின்னு அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்ற அந்த பயம் இல்லை. அவங்கள எனக்கு யாருன்னே தெரியலையே. ஃபஸ்ட் டைம் வந்து சசி சாரு ஜெய் சார்லாம்
வெளியில் சேர் போட்டு உக்காந்துருக்காங்க. சுவாதி ஒரு ஆஸ்கலர் ஆஃப் சாரி கட்டி உக்காந்துருக்காங்க. யாருன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா மூவி ரிலீஸ் ஆகிறப்ப தான் தெரியுது, ஓ இவங்க டைரக்டர் அவங்க அப்படின்னு. ஓ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுமா? ஆமாம், நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓ ஜெய் ஹீரோவா அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு மூவி அதிகமாக சினிமா பார்க்க மாட்டேன். என் படம் நான் நடித்ததுக்கப்புறம் தான் நான் சினிமாவே நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். நல்லா பரவாயில்ல. ஒரே ஷாட்டில் பிரபாரன் சார் நல்லா என்கரேஜ் பண்ணார், பயங்கரமாக கிளாப் பண்ணார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த சுப்பிரமணியபுரத்தில் நடித்த அந்த டைலாக் ஏதாவது ஞாபகம் இருக்காக்கா? இருக்கு, பேசுங்க. இதெல்லாம் என்ன ஜென்மமோ, திருந்தவே திருந்தாது, நீங்கள் தான் இப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க அப்படின்னா சசிகுமார் சார் அவரு நான் தண்ணி ஒரு பானையில் கொண்டு வந்து ஊற்றுவேன், நீங்கள் இப்படியே இடம் கொடுத்துக்கிட்டே இருங்க, அவன் இப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டாக நடிச்சவர்கிட்ட நான் பேசணும். அப்படி பேசுகிறப்ப தலையில் அடிச்சுட்டு இதெல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு. ஓகே அக்கா, சுப்பிரமணியபுரம் நடித்ததுக்கு அப்புறம் தான் மாயாண்டி குடும்பத்தார் இது பண்ணி. மாயாண்டி குடும்பத்தார் வந்து சுப்பிரமணியபுரம் பார்த்துட்டு அவர் ராசமாதவன் சார் வந்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அப்போது இன்னொரு நண்பர் மார்க்கெட்டில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க மூலியமாக அலெக்ஸ் அண்ணனே வந்துட்டார். திண்டுக்கல்னோடனே அலெக்ஸ் அண்ணே வந்தார். அதுக்கப்புறம் கேட்கவும் மாயாண்டி குடும்பத்தாரில் இவங்க தான் அன்னி கேரக்டர் பண்ணணும், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ராசமாதவன் சார் சொல்லிட்டாரு. அவர் சொன்னோன்னே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அப்புறம் கேட்டாங்க. கேட்கவுமே சரிங்க பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு பயம், அடுத்தடுத்து சினிமானா என்னமோ சொல்லுவாங்களே அப்படின்ற ஒரு பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதெல்லாம் உடச்சி நான் வந்துட்டேயா. சினிமாங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது இருக்குது. அதை வச்சு தானே எல்லாமே வரும். அது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. அது ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அவர் ராசமாதவன் சார் நீங்கள் தான் பண்ணணும், கோமத்ராஜில் வந்துட்டு நானும் சாரும் போனோம். போயிட்டு அப்புறம் பேசவுமே நீ தான்ப்பா பண்ணணும் இந்த கேரக்டர், உனக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர். அப்புறம் பண்ணவும் சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அப்புறம் அதில் வந்துட்டு இந்த தொம்பியெல்லாம் எனக்கு அதுல எல்லாமே பிடிக்கும். எந்த பங்கா இருந்தாலும் 3 பிரிங்க 4 பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களே, அது ஏன் உன் தொம்பி தான் அதிசயமா அந்த வீட்ல பிறந்திருக்காரோ, நீங்களா என்ன வானத்துல வந்து அகுச்சு வந்தீங்க? அவர் ராசமாதவன் சார் என்ன சொல்றாரு, ஸ்கிரிப்ட் கையில் வச்சுக்கிட்டே பேட் வச்சுக்கிட்டே இருப்பார். அது என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன பேசணும் பேசிக்க புரியுதா, என்ன வருதோ பேசு அப்படின்னாரு. நல்ல மனுஷனா, மரியாதையாக பேசுவாங்க. அப்புறம் சின்ன சின்ன ஏதாவது எனக்கு வந்து ஆக்டிங் இதை கொஞ்சம் அந்த பதட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புரியுதாக்கு டீ கொண்டு வாப்பா அப்படின்னாரு. உடனே டீ சாப்பிட்டா எனக்கு அந்த எனர்ஜி வந்துடும். அப்படி உடனே டைலாக் ஒரே எல்லாமே ஒரே ஷாட்டியா டக்கு டக்கு டக்குன்னு. அதிகமாக நான் டைம் எடுத்துக்கிட்டதே இல்லை, ஒரே ஷாட்டில். இன்னொன்று என்னென்னா எனக்கு பிளஸ்ஸிங், நான் நடித்த படம் பூராமே சக்ஸஸ். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் தமிழ் சினிமாலே முக்கியமான படங்களாக வேற இருந்தது. இது ரீசெண்டாக அந்த சிறையா இருக்கட்டும், மாயாண்டி குடும்பத்தாராக இருக்கட்டும், சுப்பிரமணியபுரம் எல்லாமே மைனா நடித்த படம்லாம் ரொம்ப சக்ஸஸ். அது ஹாப்பி. அப்புறம் ராசமாதவன் சார்கிட்ட டைலாக்லாம் அவரே என்னை போட சொல்லிட்டாரு. அப்போ அந்த டைலாக்லாம் நான் போட்டுக்கிட்டேன். உங்கள் தொம்பி தான் அதிசயமாக பிறந்திருக்கா, நீங்கள்லாம் வானத்தில் இருந்தால் பூச்சி வந்தீங்க அப்படிங்கிறத. அப்புறம் மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நீ நேச்சுரலாக பேசுப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து மைனா வந்துட்டு நம்ம வீட்டுக்கே வர்றாங்க. விதார்த்து சார் அந்த அக்கான்னு தான் கூப்பிட. அப்படி நானும் விதார்த்து ஒரு படம் குயிக் ஒன் பண்ணியிருக்கோம். அதில் யோகி பாபுக்கு அக்கா வரைக்கும் புரியுதாக்கா அப்படின்னு. யார் அது, நான் போயிட்டுருக்கேன், அசிஸ்டண்ட்டு நானும் அந்த பையனும் போயிட்டுருக்கோம், வண்டியில் உட்காந்து யாரோ அப்படி புரியுதாக்கா அப்படி. ஃபஸ்ட்டு அக்காக்கான்னு கூப்பிட்ருக்கா, அப்படி சத்தம் கேட்கல, நான் கவனிக்கலை. அவர் புரியுதாக்கான்னு யார் நான் திரும்பினா விதார்த்து. அப்புறம் என்னையா அப்படின்னு, என்ன நீங்கள் இதில் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு. குயிக்கோ டைமில் கேட்டேன். அதில் யோகி பாபுக்கு. இது மைனாவில் வந்துட்டு விதார்த்து பிரபு சாமன் சார் எல்லாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க, நம்ம வீட்டுக்கு. அவர் வந்துட்டு எனக்கு அதான் எனக்கு அந்த பயம் போகவே இல்லை. எவ்வளோ படம் நடித்தாலும் சினிமாங்கிறத வேறு மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை இப்போ ஐ எம் ஷோர். அப்போ வந்துட்டு வந்து வீட்டிலே பேசினாங்க. பேசிட்டு இப்படி அம்மா கேரக்டரு, ஹீரோயினுக்கு அம்மா பண்ணுங்க அப்படின்னு. என்ன வயசுல இருக்கும் அமலாபாலுக்கு அம்மா கேரக்டர்? என்ன வயசுல பண்ணீங்க? அமலாபாலுக்கு 24. நீங்க வந்து நீங்க 24 24. 2 பேரும் ஒரே வயசா? அப்போ அந்த பொண்ணு 10th முடிச்சுட்டு 11th போனா, மிஞ்சி போனா ஒரு 6-7 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும்.
ஆமாம் 2 பேத்துக்கு ஆமாம் கொஞ்சம். பட் இருந்தாலும் 24 வயசுல கல்யாணம் ஆகல. அப்போ உங்களுக்கு என்ன? ஐயோ 2 பொண்ணு இருந்துச்சு, பெரிய பெரிய பொண்ணு. 24 வயசுல அம்மா கேரக்டர் பண்ணிட்டீங்க. எனக்கு 15 வயசுல மேரேஜ் ஆயிடுச்சியா, 15 வயசுல. 44. முதல்ல அந்த 24 வயசுல அம்மா கேரக்டர் பண்றதுக்கு என்ன முதல்ல யோசிச்சீங்களா? ஹீரோயினுக்கு அம்மா கேரக்டரா அப்படின்னு? அது அவரு சார் சொன்னாரு, வீட்டில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கய்யா. சார் சொன்னாங்க, நீங்கள் இந்த படம் பண்ணீங்கன்னா நல்ல சக்ஸஸ், நல்ல ஸ்டோரி, உங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம்தான் சரின்ட்டு ஒத்துக்கிட்டேன். ஏஜ் கம்மி தான், ஆனால் அம்மா ஒரு 40 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சரி பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினேன். அப்புறம் அங்கே போனோடனே அமலாபால் பேசினா எல்லாம். அந்த பொண்ணு நல்லா பேசுவாள். வெள்ளக்காமத்தில் அடி சரியான அடி. யாருக்கு? அமலாபாலுக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட வாங்கிக்கிச்சு. எனக்கு நீ அடி, என்னை அடி அப்படின்னு. எனக்கு பாவமாக இருந்துச்சு, ஃபுல்லாக ரெட்டிஸ் ஆயிடுச்சு காலு கீழே. ஆனால் இல்லை நீங்கள் அடிங்க என்னை அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் பிரபுசாலம் சார், நம்ம கேமராமேன் சுகுமார் சார் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவ். கொஞ்சம் அந்த பயமெல்லாம் இருக்க வேண்டாம், சுகுமார் சார்லாம் நல்லா எனக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னென்னா பயப்பட வேண்டாம். அந்த ஷாட்டு விதார்த்தும் நானும் அந்த பணியாரம் அது செக் பண்ணி வச்சிட்டாங்க. அதில் வந்துட்டு அந்த அந்த சீன் எடுக்கிறப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஹைட்டான இடம் அது. அது ஒரு மாதிரி சரளமாக கல் இதாக தான் இருக்கும். அது மேலேருந்து எப்படியும் ஒரு 6 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழேருந்து மேலே 6 அடி அந்த திட்டு மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஹில்ஸில் வந்து அப்படி ஸ்டெப்பாக தானே இருக்கும் வீடு. அப்போ அந்த வீடு நான் என்னோட வீடு, அந்த வீட்டிலேருந்து பார்த்தா அதில் அந்த கடை வச்சுருக்கேன். பொண்ணு பார்க்க போகலாம் வா சுருளின்னு கூப்பிட்றேன், மருமகனேன்னு கூப்பிட்றேன். மருமகனே போய் பொண்ணு பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறேன். யாருக்குங்க? நம்ம மைனாக்கு தான் அப்படி. அப்போ அவருக்கு கோவம் வருதுன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே மருமகனே பொண்ணு பார்க்க போகும்போது மருமகனே ஏமாத்திட்டு இப்போ எங்கடா போய் மாப்பிள்ளை பார்க்க போகிறா அப்படின்ட்டு வா போய் மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வரலாம் மைனாக்குன்னு சொல்கிறப்போ, அப்போ எட்டி உதைக்க மாட்டார் அவர். எட்டி உதைக்கிற மாதிரி சீனு உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்ப அது எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கியூ கொடுத்தாரு. அக்கா உங்களை நான் உதைக்கவெல்லாம் முடியாது, லைட்டாக கியூ கொடுக்குறேன், நான் 6 அடியிலேருந்து விழுவணும், நானாக விழுகணும். எப்படி விழுவீங்க? எனக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடும். ஆனால் விழுந்தேன். எனக்கு பயம், என்னப்பா இவ்வளோ ஹைட்லேருந்து விழுவ சொல்கிறேன், நான் எப்படி விழுவுறது அப்படின்னு. அவங்க டைரக்டர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த வக்கீல் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வக்கீல் நான் விழுந்தோடனே என் கையாலே விரிச்சு விட்டுட்டேன். தர சரியான அடி ஒட்டி. அப்புறம் அதோட விடலை, அது ஒரே ஷாட்டியா அந்தது. அப்புறம் அருவா எடுத்துட்டு அப்படி சுற்றுவேன் அந்த சீனில். அப்போ என் கட்டை விரலில் இவ்வளோ பெரிய கல் உள்ளே பதிஞ்சிருச்சு. அப்படியே வலி தாங்க முடியல. ஆனால் அந்த ஒரே ஷாட்டு விடவே இல்லை. நான் அப்படியே கேமரா பார்த்து சல்லுன்னு அப்படி அருவா கொண்டு வர மாதிரி அப்படி வச்சு, அப்புறம் சீன்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்படியே நொண்டிக்கிட்டேன், அம்மா ஐயோ கால் வலிக்குதுன்னு. அப்புறம் சார் கேட்டார், என்னாச்சு அப்படி எல்லாம் ஒடியான்ட்டாங்க. என்னாச்சு அப்படிங்கும். அந்த கல்லை எடுக்கிறேன், என் கட்டை விரல் வந்து அவ்வளோ ரத்தம். ஆனால் விடலை. அது நீ பண்ணிட்ட போட்ட உழைப்புக்கு அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிச்சு. குமுதத்தெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பா அது இங்க நிறைய அரசியல் இருக்கு, அந்த மாதிரி அவார்டு கிடைக்கிறதுக்கும். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கையா. வாகேஷோடவெல்லாம் சர்குணா சார் நல்ல டைப்பு. அவர் வந்துட்டு நல்லா அக்கா நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். நான் அந்த குட்டி பையனுக்கு அம்மாவா செங்கல் சூளத்தில் இருக்க மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கணும், கொஞ்சம் அந்த வில்லேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும், எதுவுமே இல்லாத ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு வில்லேஜ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். அதில் வந்துட்டு என் பையன் போய் கல்லை விட்டு எரிஞ்சிருவான் அந்த அந்த செங்கல் சூளத்தில் ஓனரோட அசிஸ்டண்ட்டை. அப்போ அந்த க்ரௌடில் கல்லை விட்டு எரியிறப்ப யாரா எரிஞ்சதுன்னு கேட்குற அந்த சீனெல்லாம் என்னை ஒரிஜினலாகவே அடித்தார் அவர். ஏன்னா சர்குணா சாரோட ரிலேட்டிவ் அவர் ஆர்டிஸ்ட் கிடையாது. அதனால் 2 படம் அவர் படம் பண்ணியிருப்பார் போல். ஒரிஜினலாகவே அடித்தார். அதில் நடித்தவர் வந்து ஒரிஜினலாக எதோ அவங்க சொந்தம் போல் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஒரிஜினலாக அடிக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். நான் அப்போயும் அவருக்கு அது காது கேட்கல க்ரௌடில். அப்படியே போய் தள்ளி விட்டோன்னே அந்த செங்கல் சூளத்துலேருந்து அந்த மணலை
இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த இதில் போய் அப்படியே விழுவேன். அந்த முடியெல்லாம் அப்படி சுற்றுவார். அது எட்டி உதைக்கிறது அதெல்லாம் ஒரிஜினலாவே பண்ணிட்டாரா? ஒரிஜினலியா ஒரிஜினலாகவே அடி எனக்கு என்ன ஒரு வெறினா சக்ஸஸ் பண்ணணும், ஒரு நல்ல சிறந்த நடிகை, நல்லா ஒரு நேம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து நேஷனல் அவார்டுக்காண்டி எடுத்த படம் அந்த படம். அதனால வந்துட்டு நான் என்னைய பொறுத்தளவுனா இப்போ டைரக்டர் படம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களே ஒரு சக்ஸஸ்க்காண்டி ரொம்ப போராடி எடுக்கிறாங்க. நம்மளை அதில் ஒரு ஆர்டிஸ்டாக வைக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைல்ல, டைரக்டர் இல்லைன்னா நம்ம கிடையாது. அது உண்மை தானே? ஆமாம். அவர் இருந்தால் தான் எனக்கு வேலை. அப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரிஜினலாக அடித்து கூட நான் கையெல்லாம் அப்படியே நடுங்குது எனக்கு. அந்த சீன் முடிஞ்சு அப்படியே வாய்க்குள்ளேலாம் மண் போயிடுச்சு. அப்படி என்னை தள்ளி விட்டதில்ல, அப்படியே உடம்பு பூரா செம்மண். ஆனால் டெய்லி ரூம் போயிட்டு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது டேரக்டர்கிட்ட சொல்கிறீங்களா? அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு தேவையானது கேட்பாங்க. அது இல்லாமல் அடுத்த நாள் வந்து என்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் தயங்குவாங்கல்ல. ஆனால் நான் சொல்லலை, சர்க்குணம் சார் சொல்லலை. எனக்குள்ள பெயினை நானே வாங்கி அதை சரி பண்ணிக்கிட்டேன். நைட்டில் போயிட்டு ஹாட் வாட்டர் போட்டு அங்கே ரூமெல்லாம் ஃபுல்லாக போனேன், ஹாட் வாட்டர் கொஞ்சம் பெயின்லாம் சரி பண்ணிக்கிறது. அதான் அந்த எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கணும். அப்போ அந்த பெயின்லாம் எனக்கு பெருசாகவே தெரில. புரியுது. அப்படிதான் அப்படியே ஓடிச்சு. கொஞ்சம் அப்படி ட்ராவல் ஆகிட்டே. ஓகே. தொடர்ந்து நிறைய படங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்களா? ஒரு கட்டத்தில் உங்களை பார்த்தா அது வாகேஷோட வேலை பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தா நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி வெறுப்பு வர மாதிரி, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரியான கேரக்டராக பண்ணியிருக்கீங்களே. அதுக்கான விமர்சனத்தை மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு டைரக்டா கிடைச்சிருக்கா? நீ தானே இது பண்ண இந்த இதில் நடிச்சிங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு. நான் இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறேன்லப்பா. நான் குறைஞ்சது ஒரு 25 வருஷத்துக்கு மேலே பண்ணுறேன். அங்கே நான் அந்த ஊருக்குள்ளே போயிடுவோம். அப்போ கார் விட்டு இறங்கினோன்னுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வீடு ரெடி பண்ணி தர சொல்லுவேன். வெளியிலலாம் பண்ண மாட்டாங்க, நான் வீட்டில் தான் ரெடி பண்ண கொடுக்கணும்னு சொல்லிடுவேன் பேசும்போதே. அப்போ அந்த ஊர் மக்கள் பேசுவாங்க, எப்படி ஒழுந்தனுக்கு நீ சோறு போட்டியா, அந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் வச்சா ஏம்மா அப்படி ஒரு பாட்டி வந்து கேட்கும். பாட்டி அதெல்லாம் ஒரிஜினல் இல்லை, நான் நேச்சரில் நல்ல பொண்ணு தான், நீங்கள் பெருசாலாம் வில்லி மாதிரி அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு நான் நிறையா ஊரில் அப்படி கேட்டிருக்கேன். நல்ல வேலைக்கா உங்களுக்கு ஒரு 15 வயசுல கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்க, வீட்டுக்கு வந்தா இதாவாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஏன்னா மைண்டு குடும்பத்தாரா இருக்கட்டும் வேணவா இருக்கட்டும் உங்களை மாதிரி நெகட்டிவ்லயே பார்த்துட்டு யாரும் டக்குன்னு கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க, யோசிச்சிருப்பாங்க. அது அண்ணன் தம்பி இருக்க வீடா இருந்தா யோசிச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா எங்க நாத்தனா அவங்கலாம் சொன்னாங்க, இங்கே சும்மா காமெடியாக தான் பண்ண சொன்னாங்க, இருந்தாலும் இங்கே பண்ணுறத அங்கே போய் பண்ணியிருக்கா அப்படின்னாங்க. சித்தி என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. நான் எங்கள் அண்ணன் அக்காலாம் நான் அந்த இது ஐயப்ப பக்தர் அந்த நிகழ்ச்சி 5 வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்கள் ஆயிடுச்சு. எனக்குள்ள ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சியா, என்னமோ இருக்குது நம்மள்ட்ட, ஆனால் அது எப்படி அப்படின்னு. அதான் வாய்ஸ் இருக்குது பாடுறோம், ஆனால் பாத்ரூம் சிங்கராகவே இருக்கிறோம் எப்படி அப்படின்னு. அப்புறம் அண்ணன் அக்கா அவங்கெல்லாம் ஒரு டீமில் ஆல்வின் டீமில் போயிட்டு அப்புறம் அங்கே கேட்டாங்க. கேட்கவுமே அவங்க போனோடனே ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு வாய்ஸ் செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. என்னது, என்ன பாட்டு? பாதை கொஞ்சம் மாறி போனா பாசம் விட்டு போகுமா, தாளம்பூவை தூர வைத்தால் வாசம் விட்டு போகுமா, ராஜா நீயேதா நான் எடுத்த முத்து பிள்ளை, தேனே தென் பாண்டி மீனே இசை தேனே இசை தேனே, மானே இளமானே நீதான் செந்தாமரை, ஆரீராரோ வெற்றி 3ஆம் பிறை, தாலேலேலோ. சூப்பர்க்கா. நீ ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல போயிட்டு பாடுறதுன்னா இதானா? இந்த பாட்டு தான் பாடுறேன். இல்ல எனக்கு வாய்ஸ் செக் பண்ண அந்த டீம்ல கேட்ட பாட்டு இதான்.
அதுதான் முதல்ல நீங்க போய் பாடி கேட்டு அந்த வாய்ப்பு அப்படின்றது. அப்புறம் தான் எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குன்ட்டு அப்புறம் அந்த டீம்ல என்னையே கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. அப்புறம் அப்படியே அந்த டீம்ல பாடிட்டே இருந்தேன். அப்படியே நான் தனியா பேனர் வச்சு இப்போ பூவிதா இசைக்குழுன்னு எல்லா ஊர்லயுமே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சிங்கரா படங்கள்ல பாடி இருப்பீங்க. பாடிருக்கீங்க. ஓகே. அது வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை நடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பாடகியா சினிமாலாம்? நடிச்சதுக்கு அப்புறம் தான். மைனா வந்தப்போ விதார்த்து படம் இமான் சார் மியூசிக்ல அது அதுல வந்துட்டு நான் சிங்கர்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் இமான் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் போய் ஒரு சாங் இருக்கு, அது விதார்த்து ஹீரோ அந்த படம் முதலிடம். ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்லாம் பாடினேன். ஓகே. முதலிடம்னு அந்த இதில் வந்து விதார்த்து அப்பயும் அங்கே உள்ள ரூமில் இருந்து அப்படி விதார்த்து ஏக்கா உங்களை தான் எனக்கு பாட சொல்லியிருக்காங்க பார்த்து பாடுங்க அப்படி நல்லா பேசுவாங்க. அப்புறம் சரி பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு சார்கிட்ட அப்புறம் பாடினேன். உய்யா உய்யா விட்டாங்கோ உசுர வந்து தொட்டாங்கோ, உய்யா உய்யா விட்டாங்கோ உசுர வந்து தொட்டாங்கோ, நெல்லு கட்டை தூக்கிக்கிட்டு நடு நடுன்னு வர புள்ளக்கிட்ட மல்லு கட்ட வாரியா, இல்லாத பூ கட்டு அங்கே இங்கே போறியா, உய்யா உய்யா உய்யாங்கோ உசுர வந்து தொட்டாங்கோ, உய்யா உய்யா விட்டாங்கோ உசுர வந்து தொட்டாங்கோ. சூப்பர் அக்கா. இதுவும் இமான் சாரோட பிஜிஎம், அவரோட மியூசிக்ல தான். ஓகே அக்கா. சினிமால இப்ப அதுக்கப்புறம் பாடகி எத்தனை பாட்டு பாடியிருப்பீங்க நீங்க? ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லையா? ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இல்ல சினிமால? அதுக்கப்புறம் சினிமால ஒரு 2 பாட்டு தான் பாடினேன். அதுக்கப்புறம் பாடல. சிங்கரா ஸ்டேஜ்ல நிறைய பாடியிருக்கேன், எல்லாத்தோட பாட்டையுமே பாடியிருக்கேன், எல்லாத்தோட இதுவுமே. அக்கா இப்போ ஒரு நடிகையா அதுக்கப்புறம் வந்து ஒரு பட வாய்ப்புகள் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பட வாய்ப்புகள் நிறையா சந்திச்சிருக்கேயா. நிறையா சந்திச்சிருக்கேன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ராவல் பண்ணுறது, அங்கே போய் தங்குறது எல்லாமே எல்லாம் ஸ்ட்ரெஸ் தான். நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுக்கான பெயின் கிடைக்கும்ல. கரெக்டாக இருந்தாலே நிறைய பேர் பிடிக்காது. ஆமாம். அது ஒரு பையன்லாம் ஒரு கிளாப் படிக்கிற பையன் சொல்கிறாரு, நான் நல்லா சிரிப்பேயா, அங்கே போயிட்டு அக்கா நீங்கள் ஆனால் அது வந்து ஏதோ ஒரு அம்மா கேரக்டர் ஹீரோயினுக்கு அம்மா புதுக்கோட்டையில், அக்கா நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்களா அப்படிம்பாரு. நான் ஷூட்டிங் போனால் ரொம்பலாம் பேசவும் மாட்டேன், சிரிக்கவும் மாட்டேன், என்ன வேலையோ அதை பார்த்துட்டு வந்துடுவேன். நம்ம அங்கே என்ன டைரக்டர் கொடுக்குறாதோ பார்த்து பேசி நடிச்சிட்டு வந்துடுவேன், அவ்வளோ. ஏன் அப்படி நடந்துச்சு உங்களுக்கு? இல்லை எனக்கு அதான் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ஃபீல்டுக்குள்ளே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கணுன்ற அந்த லட்சியம் இருந்துச்சு. அது இல்லாமல் சினிமா தானோன்னுமே நம்மால் பூரா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணையா ரொம்ப. நான் அழுகாத நாளே கிடையாது. எவ்வளோ நாள் அழுதுருக்கேன். அதாவது தப்பு நடந்து அது வந்துட்டு அவங்க பேசிட்டா கூட பரவாயில்ல, ஒரு சினிமாவுக்கு போயிட்டா ஒரு மேடையில் பாட போயிட்டாங்கிறதுக்காண்டி என்னன்னாலும் பேசிக்கிறதா? என்னையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அது எனக்கு தானே தெரியும். நான் எப்படி இருக்கேங்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும். அப்போ அந்த ஃபீல்டில் வந்துட்டு இப்படிலாம் போனோன்னுமே உங்களுக்கு லோக்கலில் திண்டுக்கல்லில் நம்ம மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. நான் இப்போ தெளிவாக இருக்கேன். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த பதட்டம் இருந்துச்சு. ஏன்னா 2 பொண்ணு குட்டி பிள்ளைங்க. அப்போ ஒருத்தி 7th படிக்கிறா, ஒருத்தி 4th படிக்கிறா. அவங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம கலைத்துறையில் இருக்கிறது அவங்களுக்கு ஏதாவது பாதிச்சிருமா, இல்லை நம்மளையே இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, இல்லை நம்மளுக்கு ஏதாவது பாதிச்சிருமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நாங்கள் இருக்கிறப்போ சொன்னார், அம்மா நான் அந்த சார்கிட்ட சொன்னேன், அவர் வந்து மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக பண்ணம்மா, நல்லா நடிச்சிருந்த, உன்னோட கேரக்டர் அருமையாக இருந்துச்சு அப்படின்னாரு. சார் நீங்கள் பாராட்டுறீங்க, சிலர் பாராட்டுறாங்க, சிலர் வந்து வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க, அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு. அப்போ அந்த போலீஸ் அவர் சொன்னார், அவர் சார்மா எங்கே இருக்காரோப்பா அவர் நல்ல மனுஷன், அவர் சொன்னார், அம்மா காய்க்கிற மரத்தில் தான்மா கல்லடி விழுவும், பட்டை மரத்தில் விழுகாது, அதனால் நீ காய்க்கிற மரம் கல்லடியெல்லாம் பார்க்காத, நீ உன்னோட லட்சியம் என்ன, உன்னோட குறிக்கோள் என்ன, அதை மட்டும் நீ பாருமா அப்படின்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னேன். அவர் நம்ம தாலுகா ஸ்டேஷனில் இருந்தார். அவர் நம்ம இங்கே லோக்கல்லலாம் அவங்க தான் இப்போ பாதுகாப்புக்கு வருவாங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப. அப்போ சொன்னார்,
அது ரொம்ப அவர் சொன்னது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு வலிமையை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையும் கூட. கண்டிப்பா. எதுக்கு நான் அது பயந்துக்கிட்டே இருந்தேன். ம். நம்மளை ஒரு எப்போ மைனா வாய சுட வரைக்குமே பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். சினிமா இண்டஸ்ட்ரி இன்னொன்றுமே நம்மளை மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு. எனக்கு என்னென்னா அடுத்து என்னோட ஆசை வந்து பாலா சார் படத்தில் பண்ணணும். அது ஸ்டார்டிங்லேருந்தே மைனா ஆடியோ லஞ்சுக்கு அவர் வந்தார் பாலா சார். நீங்க சுப்பிரமணிய படம் பண்ணும்போதே சொல்லியிருந்தீங்கன்னா சசி சார் அவரோட இது ஃப்ரெண்ட் எல்லாருமே க்ளோஸ் தானே. ஆமாம், நான் அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியல. பாலா சார்கிட்ட பண்ணணும்னு ஆசை. என் கிளாஸ்மேட் ஒரு பையன் ராஜா முகமதுன்னு கூட புவி நீ பாலாட்ட எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கிட்டு போய் அப்படிமா சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான். கண்டிப்பாக பண்ணுறேன்டா, எனக்கே அந்த எய்மு சுப்பிரமணியபுரம் மாயாண்டி குடும்பத்துலேருந்தே இருக்குது, ஆனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு. எப்படியாவது பாலா சார் படம் ஒன்று கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. என்னன்னா இப்போ எங்கள் சார் வந்து எனக்கு நல்ல எப்படி சொல்கிறது சப்போர்ட்டிவ். இப்போ எங்கள் மாமியார் எல்லாம் அவங்க வந்து கேட்டாங்க, ஏப்பா சினிமாலாம் வேணாம், மேடையிலலாம் அந்த பிள்ளை மேக்கப் பண்ணிட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு ஆகுமா, நம்ம ஆளுகள் அப்படி இப்படின்னு அந்த காலத்து தெரியுது. அதனால் அப்படி பேசுனாங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நான் அவெல்லாம் பார்த்துக்கிறேன், ஓரளவுக்கு அந்த பிள்ளைக்கு திறமை இருக்குது, அதை ஏதோ பண்ணட்டும், நான் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே. உண்மையிலே அவங்களும் என்னோட ட்ராவல் ஆகலைன்னா அந்த பயத்துக்கும் எனக்கும் அது சக்ஸஸ் ஆகிறது டவுட்டு தான். கண்டிப்பாக. சினிமாவில் எத்தனை படம் பண்ணியிருப்பீங்க சினிமாவில் இது வரைக்கும்? 42 படம். 42. சினிமா ரீதியாக அவார்ட்ஸ் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் இவங்க கையால் அப்படின்னா எத்தனை அவார்ட்ஸ் இருக்கும்? இப்போ சிறை படத்தில் கூட வெற்றிமாறன் சார் கொடுத்தாரு 75 நாள் சக்ஸஸ். அதான் அங்கே இருக்குது. ஆமாம், அது அப்புறம் ஒரு மைனா வந்தப்போ ஒரு சீல்டு கொடுத்தாங்க. அது வந்து தன்னிசையாக ஒரு ஸ்டேஜில் கொடுத்தாங்க. நம்மளுக்கு தான் நேஷனல் அவார்டே போயிடுச்சே. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. மறக்கவே முடியாது அவார்டுன்னா. அதெல்லாம் மறக்க முடியாது. நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசனாக ஒரு 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். நம்ம கருப்பையானு நம்ம தம்பி நம்ம டீமுக்கு ரெகுலராக வரான், பேரணி கருப்பையான்னு. நம்ம டீமில் ஸ்டேஜில் எல்லா பசங்களும் நல்ல பசங்கய்யா. நான் என்னோடய டீமில் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு நல்ல சப்போர்ட்டிவ் வந்து என்னையோட மேடை கலைஞர்களும் இருக்காங்க. நான் இப்போ ப்ரோக்ராம் வாங்குறேன்னா அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக. எல்லாருமே அந்த பசங்கள்லாம் அக்கா உங்களுக்கு இங்கே சீல்டு தராங்க, உங்கள் நேம் கொடுக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிடுவான், கருப்பையாகவே சொல்லிடுவான். சொல்லிவிட்டு அப்புறம் சர்ரா பேசுடா அப்படின்றேன். அப்புறமா மதுரையில் வாங்கினேன். நிறையா வாங்கியிருக்கையா அக்கா. இப்போது நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள், அந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இப்போது அவங்க எல்லா துறையிலையுமே எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய, இப்போ அமலாபால் மேம்லாம் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், விஜய் சார் ஒரு பெரிய ஆக்டர், பிரபு சலமன் பெரிய டேரக்டர், சீமான் அண்ணன் வந்து இப்போ பொலிட்டீஷியனாக இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார், மாயாண்டி குடும்பத்தில் இருக்க எல்லா டேரக்டர்ஸுமே பெரிய ஆள் இருக்கும்போது எல்லாருமே, சமுத்திரகனி சார், சசிகுமார், இப்போ இவங்களோடலாம் இன்னமும் கான்டாக்டில் இருக்கீங்களா? இப்போ ஏதாவது ஒரு நடிக்கிற வாய்ப்பு இது மாதிரி ஏதாவது கேட்பீங்களா யார்கிட்டயாவது? இல்லை, நான் யார்கிட்டையுமே கான்டாக்டில் இல்லை. யார்கிட்டையுமே நீ சினிமாவில் இப்போ எனக்கு இவங்ககிட்ட நான் பேசுவேன், எனக்கு ஏதாவது இதுனா ஏதாவது வாய்ப்பு ரீதியாவோ இதனால கேட்பேன் அப்படின்னு சினிமா ரீதியாக கான்டாக்டில் இருக்கிறது யார் தான்க்கா அவங்களுக்கு? அது ஸ்டில்குமார் அண்ணே பேசுவார். அப்புறம் தேனியில் ஒருத்தர், அவர் பேர் வந்து சரியாக தெரியல, அவர் நீங்கள் ஒர்க் பண்ண ஆளுங்களா இருப்பாங்க. ஆமாம், மாயாண்டி குடும்பத்தில் இருந்தவங்க. அப்புறம் மைனால இப்படி சிங்கமொழி சார்கிட்ட பேசுவேன். இளவரசன் சார் நம்பர் இருக்குது, விதார்த் சார் நம்பர்லாம் இருக்குது. நான் அதிகமாக பேச மாட்டேயா, நான் அவங்கள போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு இப்போ சிறை படம் நீங்கள் எங்கே நம்பர் வாங்கினீங்க அப்படின்னா பிரபு சாலம் சார்கிட்ட வாங்கினேன்பாங்க. சிறைக்கெலாம் வந்து நம்ம ஜெயின்னு ஒரு பையன், நான் வந்து ஆண்டவன் கட்டளை பண்ணுறப்ப அந்த தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தா அப்படி. ஓகே. அப்போ அம்மான்னு தான் பேசுவாங்க. அவங்க தான் வந்து நம்ம சிறை படத்துக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி அம்மா ஒரு நல்ல கேரக்டர் ஹீரோயினி அம்மா மைனா மாதிரி வரும், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சிறை அப்புறம் போயிட்டு பார்த்தா அவர் வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டு நம்ம சுரேஷ் சார் நல்ல டைப்பியா, அமைதியாக ஒரு பாட்டில் இவ்வளோ சக்ஸஸ் வர்ற படத்துக்கு இவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு மனுஷன் இருந்தாரா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நல்ல எளிமையான மனுஷன், கஷ்டப்பட்டு வர்றவங்க தான் எல்லாருமே. ஃபீல்டில் வர்றவங்க என்னையை பொறுத்தளவுக்கு நான் நடித்த படத்தில் எல்லாருமே
இந்த படம் சக்ஸஸ் ஆனால் தான் நம்மளுக்கு லைஃப்ன்ற படம் தான் நான் நடிச்சிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்கள நினச்சி நான் ஃபீல் பண்ணுவேன். என்னென்னா நம்ம சம்பளம் வாங்கிடுறோம், நடிச்சிடறோம், ஓகே, நம்மளுக்கு தேவை முடிஞ்சு போயிடும். ஆனால் அது இல்லாமல் நம்மளுக்குள்ளே ஒன்று இருக்கும், நம்ம திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறது இருக்கும். அதையும் தாண்டி அவங்க ஒரு திறமையை கொண்டு வந்து அவங்க லைஃபு அதான் அப்படின்னு அவங்க வாழ்க்கை நடைமுறை அடுத்து டைரக்டர் ஆகி அடுத்து சக்ஸஸ் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும், இது எப்படி போதோ அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அவங்க எல்லாருமே டைரக்டர்ஸ் எல்லாமே பிரபு சாலமன் சாராக இருக்கட்டும், நம்ம சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படம் வந்து சக்ஸஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ற கண்டிஷனில் இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் அவங்களுக்காண்டி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணியிருக்கேன். சூப்பர். இவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு விட்டுருக்கீங்களா? வேணான்னு சொல்லலை. ஒரு படம் பள்ளி பருவத்தில்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இங்கேருந்து போயாச்சு, பட்டுக்கோட்டை போயிட்டேன். போய் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போயாச்சு. பாவாடை மட்டும் கட்டி, தம்பி ராமேஸ்வருக்கு பேரா பாவாடை மட்டும் கட்டி நீங்கள் ஆற்றுல அந்த ஊரணி மாதிரி இருக்கும் அங்கிட்டலாம், அதில் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் துணியெல்லாம் அப்படின்னு. நான் டைரக்டர் சொல்லிட்டேன், சார் என்னோடய கேரக்டர் உங்களுக்கு தெரியும், நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியும், ஹோம்லியாக தான் பண்ணுவேன், அதனால் நான் பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு என்னோடய மேனேஜருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் அருணாச்சலம் நல்ல டைப்பியா, அவங்க இன்னும் என்கிட்ட பணம் ஒரு ரூபா கூட வாங்கினதே இல்லை. நான் எவ்வளோ படம் பேசியிருக்கிறாரு கேரவன் அருணாச்சலம்னு, ஆனால் ஒரே வார்த்தை சொல்லுவார், நீங்கள் அதிகமாக எப்போ சம்பளம் வாங்குறீங்களோ அன்னைக்கிங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் சாருக்கு உடனே, என்னங்க சார் இப்படி ஸ்கட்டு மட்டும் போட்டு என்னை நடிக்க சொல்கிறாங்க, நீங்கள் பேசலையா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அப்படியெல்லாம் இல்லையே, நான் சொல்லிட்டேனே அவங்க ஹோம்லியாக தான் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு. ஃபோனை கொடுங்க அப்படின்னு டைரக்டர்கிட்டையும் அசிஸ்டன்ட்டையும் பேசிவிட்டு அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வேணாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் வேறு ஆர்டிஸ்ட்டில் சந்தோஷம் ஓகே அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் திருச்சி வந்தோடனே திரும்ப காரில் அழைச்சிட்டு ரிட்டன் போயாச்சு. அப்புறம் அந்த ஒரு 15 நாள் ஷூட்டிங் போச்சு. இப்போ வேணான்னு தவிர்த்திருக்கேன்ப்பா. ஓ, அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் பிடிக்காத, வேணான்னு சொல்கிறது தானே கரெக்ட். அதுதான் கரெக்டும் கூட. சினிமா வந்து எனக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கு, ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி நிறைய உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக? அது இல்லைன்னா லைஃபே இல்லை. நான் வந்து இப்போ ஒரு சத்துணவு டீச்சராக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஒர்க் பண்ணுறீங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, அதனால தான் நான் இதையும் எல்லாத்தையும் கலந்து பார்த்துக்க முடியாமல் நான் ரொம்ப சிரமப்படுறேன். இல்லைன்னா இப்போ சீரியல் கூட விஜய் டிவி கூப்பிட்டாங்க, சிந்து பைரவின்னு ஒரு சீரியலுக்கு. நான் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்ட்டாரு அவர். சிவான்னு ஒரு மேனேஜரு, பாவம் நல்லா பேசினா அப்படி. ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் இருக்கணும், திரவியத்துக்கு அவங்க அந்த பையனுக்கு வந்து அம்மா கேரக்டர் அப்படின்னு. நான் ஷூட்லாம் போயிட்டேன். போய் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 15 நாள் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சென்னையில். ஆமாம், நான் அப்படி வர முடியாதே, நாங்கள் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன். அப்புறம் சினிமானா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நான் ஒரு 10 நாள் தான், மோஸ்ட்லி 10 நாள் தான் இருக்கும் அம்மா கேரக்டர்னாலே. அதில் வந்துட்டு டேட்டா 2 பிரித்து கூட நான் கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் இதுங்கிறப்போ கண்டினியூஸாக நீங்கள் சென்னையில் இருக்கணும், நீ சென்னையில் இருக்கணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால அதெல்லாம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க, அந்த ஒரு நடிப்பாசை அந்த இது இருக்கும்போது எந்த டைமில் சரி ஓகே இந்த மாதிரி கவர்மெண்ட் இது ட்ரை பண்ணலாம், சத்துணவு டீச்சராக போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ஏன் முடிவெடுத்தீங்க? இல்லையா, சுப்பிரமணியபுரம் நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆர்டர் அங்கேருந்து வருது. ஓ, அப்பயே வந்துருச்சு உங்களுக்கு? அப்பேலேருந்து நீங்கள் இது பண்ணிகிட்டே தான் பண்ணுறீங்க? 2007 ஃபர்ஸ்ட் மூவிலேருந்தே நான் இந்த இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க? ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எப்படின்னா, இப்போ லீவு கேட்டாலும் ஏதோ திண்டுக்கல்லேருந்து நான் சொல்லிடுவேன், திண்டுக்கல்லேருந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு போகிறேன் சார், கொஞ்சம் எங்கள் சங்கத்துலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. எங்கள் சத்துணவு டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நிறைய சீரியல் இந்த மாதிரி சீரியல் இது விட்டுருக்கீங்க, வருத்தப்படுவீங்களாக்கா? ஏன்னா இப்போ விட்டுருவீங்க, நீங்கள் வேலை போவீங்க, டிவி பார்ப்பீங்கல்ல, எப்பயாவது அந்த சிந்து பேரவி சீரியலே வரலாம், வரும்போது உங்களுக்கு அது இது நான் பண்ண வேண்டியதாச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது பார்ப்பேன். 10 மணிக்கு பார்ப்பேன், அந்த அம்மாவோட கேரக்டர் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஒரு 1 மந்த் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் அப்படியே சரியாயிடுச்சு. சரி, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும், பண்ணலாம், இதை விடாமல் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன இப்போ சிறைப்படத்தோட கதையாசிரியர் அவர் தமிழ் கூட கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு போலீஸாக இருக்கிறத விட்டுட்டு தான் வந்திருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்காங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாளும் தோணுது இல்லையா? விடலையா, அதுக்கான களம் கிடைக்கட்டியா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பாலா சார் படம்னா
பாலா சார் படம்னா வேலையை விட்டுருவேன். பாலா சார் படம் ஓகே ஆகுதுன்னா வேலையை விட்டுருவீங்க. பாலா சார்கிட்ட நடிக்கணும். நிறைய இது பிக் பாஸ் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோலாம் அதுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களா? அது குக்கு வித் கோமாளிக்கெல்லாம் கேட்டிருக்கையா, நிறையா பேசியிருக்கேன். தினேசன் ஒரு தம்பி சென்னையில் இருக்கான். நம்ம தண்டட்டி படம் நடித்தேன், அது சொல்ல மறந்துட்டேன். தண்டட்டியில் வந்து 4 பொண்ணுல நான் ஒரு பொண்ணு, தீபா, இன்னும் 2 ஜானகி, இன்னொரு பாப்பா மலர், நான். அதில் தண்டட்டியில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹீரோவாக இருப்பார் அந்த பையன். அந்த தம்பி இன்னைக்கு நாங்கள் 75 நாள் ஆடியோ இது சக்ஸஸ் கூட மூவி சக்ஸஸ் கூட அந்த தம்பி தான் கூட இருந்துச்சு. அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், கேளியா ஜி தமிழில் இல்லைன்னா விஜய் டிவியில் கேளியா, ஏதாவது ஷோ பண்ணலாம், நான் சிங்கர்னால ஏதாவது ஷோ பண்ணலாம், அதுதான் எனக்கு ஆசை. ஓகே. ஆமாம், அது இது அப்போ ஆரம்பத்துலேருந்தே அது இது சிவகார்த்திகேயன் அது இதில் அவர் சார் இருக்கும் போதே இருந்தே நான் மாயாண்டி குடும்பத்தை ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்ல, அப்போருந்து அது அவர் சிவகார்த்திகேயன் கூட இப்போ கேட்கலாமா சார் என்ன சொல்லுவார், அவர் அங்கே ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தார்ல, அப்போல்லாம் வரல அவர் ஃபிலிம் கொள்ளையில். அப்புறம் மனங்கொத்தி பறவை தானே வந்தார். அப்போவே நீங்கள் விஜய் டிவியில் ட்ரை பண்ணீங்க? அப்போயே ட்ரை பண்ணுறேன், அப்போயே ட்ரை பண்ணுறேன். அவங்க நிசாவெல்லாம் இதில் ஸ்டாண்டிங் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் கூட கேட்டேன், இவங்கெல்லாம் போகிறாங்க நம்ம பேசலாமா, அறந்தாங்கிலேருந்து அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா நான் யோசிச்சிருக்கையா. பாடணும் நிறையா. ராதா மேம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க மைனா ரிலீஸுக்கு அப்புறம். ராதா மேம் வந்து எனக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க, ப்ரொஃபஸர் சார்கிட்ட நம்பர் வாங்கி. ஆமாம். அப்புறம் இவங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கவுமே அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லவும் அப்புறம் மேம் வந்துட்டு அப்புறம் மெசேஜ் பண்ணாங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்க, குட் ஃபிலிம், குட் ஆக்டிங் அப்படின்னு, கோல்டு குட் ஆக்டிங்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் அது எனக்கு தெரியல, அவங்க பேசுகிறதான் நம்ம போகணும், சென்னை கூட போய் அவங்கள்ட்ட பேசணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது செகண்ட் மூவினால, தேர்ட் மூவி மைனா, அது எனக்கு தெரியல. அப்புறம் அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதான் மேம் நேரில் பார்த்தா, மேம் நீங்கள் கால் பண்ணப்பெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பற்றி என்னன்னே தெரில, ஆனால் நடிச்சிட்டேன், நல்லா நடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி போகணும்லாம் தெரியல அப்படின்னு அவங்கள சாரி கேட்கணும். கண்டிப்பா நிறைய பெரிய பாராட்டு. ஏன்னா மைனா படத்துக்கு வந்து ரஜினிகாந்த் சார் பாராட்டியிருக்காரு. ஆமா ஆமா, சுப்பிரமணியபுரம்ல இந்தியாவில் இருக்க எல்லாருமே பாராட்டினாங்க. கமல் சார் வந்தாரு, பாலா சார் வந்தாரு ஆடியோ லஞ்சுக்கு. அந்த குருவமாங்கிற கேரக்டர் கமல் சார் மேடையில பேசினாரு. என் பேர் குருவமானு ஃபர்ஸ்ட் சொல்லி பேசினதே பெரிய கிஃப்ட் தானையா. ஒரு ஆர்டிஸ்ட ஒரு அவ்வளோ களத்துல அவ்வளோ ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கேரக்டர்ல நம்மளை மட்டும் ஒருத்தர் எடுத்து அந்த பேரை உச்சரித்து அந்த ஸ்டேஜில் பேசுகிறதே கிஃப்ட்டு தானே. கண்டிப்பா அக்கா. இப்போ எங்கே போனாலும் நீங்கள் பேசின டைலாக் இதை தான் நிறைய பேர் கேட்பாங்க. என்னைய நான் பண்ண கேரக்டர் இதை தான் நிறைய மக்களுக்கு இதாக இருக்குன்னா என்ன கேரக்டர் சொல்லுவாங்க? மாயாண்டி குடும்பத்தார். மாயாண்டி குடும்பத்தார் தான். என்ன எப்பா சாப்பிட்டு போ, இந்த ஊரில் இருக்க சிரிக்கையெல்லாம் இந்த பட்னியா போட்டு தாய் தாப்பு எல்லா பிள்ளைய கொண்டு போட்டாங்கன்ட்டு சொல்கிறதுக்கா, சாப்பிட்டு போப்பா இது வேற. அதாவது சாப்பிட்டு போகணும் சொல்லியிருந்தா அவன் சாப்பிட வந்து உட்காந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி. கருங்கோபி சூப்பர் டைப்பியா, மதனின்ற மறுவார்த்தை பேச மாட்டா. அப்படி அதெல்லாம் எனக்கு கிடைச்சவங்க எல்லாமே பொக்கிசம். நான் சும்மாலாம் சொல்லலை, பேருக்கு சொல்லலை, சத்தியமாக எல்லா கேரக்டருமே நான் ஒரே வார்த்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் எல்லாம் அங்கேயும் இருக்கும். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட ட்ரீட் பண்ணுறேன்னா அதான் நீங்கள் எனக்கு பண்ண. கரெக்டு தானே? அக்கான்னு வாய் நிறையா கூப்பிட்றீங்க, அப்போ நான் தம்பின்னா தானே. அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கும். சுருக்கமாக சொல்லிட்டேன். சீரியஸ்லி பொன்மகன் சார்லாம் என்னை பார்த்துட்டு, சரணியா பொண்ணு எவ்வளோ பெரிய ஆள், எந்திரிச்சு வாங்க நல்லா இருக்கீங்களா, வீட்டில் சௌக்கியமா, எனக்கு பேரா பண்ணவர். அப்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க, நம்ம வந்து நின்னோம் ஏன்னு கூட கேட்கல, இவங்க வந்தோடனே ஒரு எந்திரிச்சு நின்னுவாங்க நல்லா இருக்கீங்களா. நல்ல கேரக்டர் பொன்மகன் சார். சீமான் சார் என்ன மதனி அப்படிம்பாரு, உள்ளே என்ட்ரி ஆகும்போது மாயாண்டி குடும்பத்தில் என்ன மதனியே அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாரு. அப்புறம் மணிவண்ணன் சார் சரியான கலாய். என்னன்னா அவர் டெத்து நான் இங்கே நின்று அழுகணும், கேமரா ஃபார்வேர்டு இப்படி பொங்கலா மாதிரி முன்னாடியே இருக்கு, நான் அழுகணும். அவர் இப்போ உங்களாட்ட இருக்கப்ப அப்படி பஞ்செல்லாம் அப்படி வச்சுட்டு, மாமா என்னை விட்டு போயிட்டியா மாமா, எங்களை விட்டு போயிட்டியா மாமா, என்னை விட்டுனா போச்சு, எங்களை விட்டு போயிட்டியா மாமா அப்படிங்கிறப்ப அவர் அப்படியே
கண்ணு மூடி அப்படிம்பாரு. அப்புறம் நான் ஷூட்டிங் முடித்தோடனே சார் என்ன சார் திரும்ப கட் சொல்லிட்டு செகண்டு அழுங்க அப்படி மாமா மாமா அப்படி போனீங்க அப்படிங்க அப்படி கண்ணு முடிக்க அப்படி அப்படின்னு சொல்கிறப்ப இப்படி பண்ணுறப்ப ஐயோயோ சார் ராசமதுரம் சார் சொல்லுது சார் இவங்க அப்பா வந்து அப்படிங்கிறாங்க நாக்க துருத்துறாங்க எனக்கு அழுக வரமாட்டேங்குது அப்படின்னு. அது நல்லா இருந்துச்சியா, நல்லா ஒரு அவர் ஒரு லெஜெண்டரியான ஒரு டைரக்டர் ஆக்டர். அங்க இங்க இருக்க நிறைய பேருக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. இப்போ நீங்க அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நான் இதெல்லாம் கத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீனியர் ஆக்டர்ஸ் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதுல இருந்து எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட இருந்து நான் இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்கக்கா? அதுக்காண்டி எவ்வளோன்னு எஃபெக்ட் போடலாம். ஓகே, எவ்வளோ நாளும் அது சக்ஸஸ் கிடைக்கணும்னா நம்ம என்ன திறமை இருக்கோ என்ன வருதோ அதெல்லாம் போடலாம். வேறு சொல்ல மறந்துட்டேன், நம்ம விஜய் சேதுபதி சார் சூப்பர் டைப்புப்பா. ஆண்டவன் கட்டளையில் அக்கா நல்லா பேசினார். அது ஒரு 3 நாள் தான். மணிகண்டன் சார் தான் டைரக்டரு. நல்லா 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 பேசுகிறாங்க எல்லாம். நானும் க்யூட்டாக பேசுவேன் சார் வணக்கம் சார் அப்படின்னு. பரவாயில்ல, கண்டிப்பா எல்லாருமே நல்லா. இப்போ மாயாண்டி குடும்பத்தோட படத்தை இப்போ நாங்கள் பார்த்தாலுமே எனக்குலாம் அது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா நான் அது ஸ்கூல் படிக்கும்போது அந்த படத்தை பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது நானும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிங்கும் போது எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா. நிறையா பேருக்கு இன்னும் அந்த படம் பிடிக்கும். அப்படிங்கும்போது இப்போ எங்களுக்கு உட்காந்து பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் அந்த படம் கனெக்ட் ஆகுதுல. இந்த மாதிரி படம்லாம் இப்போ வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அதில் நடிச்சிருக்கீங்க போது அந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் போயிருமாக்கா? அந்த சமயத்தில் இந்த ஷாட்லாம் இப்படி தான் நடித்தோம் அப்படின்ற மாதிரி மாயாண்டி குடும்பத்தை யோசிச்சா இந்த நினைவுகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மாயாண்டி குடும்பத்தார் நடிக்கிறப்போ அந்த டெத்து சீனில் ஒரு வாரமாக வந்து கண்டினியூஸாக அழுகிற சீன் தான் வந்துச்சு. இப்போ அந்த டெத்து சீன் அழுகிறப்போ இப்போ நேச்சுரலாக நான் எதாவது டெத்துக்கு போனாக்க செட்டாக தான் தெரியுது. செட்டப்பாகவே ஒரிஜினலாக ஒருத்தா எங்கள் அம்மாவுக்கு தான்ப்பா நான் அழுதேன். மற்ற எல்லாத்துக்குமே அழுகிறப்போ எனக்கு மோஸ்ட்லி எல்லா படத்துலேயுமே அந்த டெத்து சீன் கொடுத்துட்றாங்க. அப்போ அழுகிறது வந்து ஒரு மாதிரி செட்டாகவே தெரிகிற மாதிரி இருக்கேன்ட்டு நான் போனால் எனக்கு அழுகணும்னு தோணுனா கூட அழுக மாட்டேன். நான் அப்படியே உக்காந்துருவேன் பேசாமல் ஓரமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா மைனாவெல்லாம் வந்து அந்த அந்த விதார்த்த நானும் அது அவங்களோட வீட்டு கழிவு நீர் அதெல்லாம் அந்த இது நாங்கள் உருண்டுட்ருக்க ஒரிஜினல் அதுலலாம் ஸ்மெல்லு பயங்கரம். விதார்த்த நானும் ஏக்கா எத்தனை பெனால் போட்டு கழுவுனாலும் ஸ்மெல்லு இப்படி அடிக்குது. இல்லை நம்ம சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த 2 பேர்த்துக்குமே அது இருக்குது. அப்போ 2 பேரும் அப்படியே அடித்து பிடிச்சி உருண்டு நீயா நானா ஆக்டிங்கில் நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டு அப்படின்னு அதெல்லாம் மறக்க முடியாது. ஐயோ நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. அவருக்கும் அதுதான் அந்த சமயத்துல ஒரு பெரிய ஸ்மெல்லு. கார்ல உட்காந்தோடனே அவரை திரும்ப போயிட்டு சவரை திறந்து ஃபுல்லாக ஹாட் வாட்டரை எடுத்து ஊற்றி நேஷனலில் தங்கியிருந்தேன் தேனியில். அப்போ போய் அந்த ஹாட் வாட்டர்லாம் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி டெய்லியுமே அந்த ஷார்ட் ஒரு 5 நாள் எடுத்தாங்க அந்த ஃபைட் சீனு. 5 நாளுமே அது கடைசியிலலாம் போயிட்டு இப்படி கையை அப்படி தட்டி பார்த்துக்கிறேன்டா உடனே நான் அப்படிமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்போ அப்போலாம் வந்துட்டு அந்த சகதியோடு தான் ஓடுவேன். எதையுமே பொறுப்படுத்தலைப்பா. அதாவது நம்மளுக்கு இப்படி இருக்குது இப்படி அந்த ஐயரவு படுறது எல்லாமே நான் பண்ணலை. ஏன்னா என்னோட கான்செப்ட் என்னென்னா நம்ம நடிப்பு திறமை வெளியே வரணும். நம்மளுக்கு இறைவன் ஒன்று கொடுத்துருக்கான், அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். அவ்வளோ கண்டிப்பாக. படத்தில் நீங்கள் டைலாக் பேசியிருப்பீங்களா? இப்போ அந்த டைலாக்ல எங்களுக்கு அந்த மாயாண்டி குடும்பத்தார் நிறைய டைலாக் இருக்குது. அந்த டைலாக்ல கொஞ்சம் பேசி காட்ட முடியுமா? மாயாண்டி குடும்பத்தாரில் அந்த பிளட்டு கொடுத்தோன்னையுமே வந்துட்டு கொழுந்தனுக்கு முதல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற அண்ணியாக இருந்திருப்பேன். இப்போ அந்த பிளட்டு கொடுத்தோன்னையுமே அவர் தனியாக தங்கியிருப்பார். அப்போ அங்கே போயிட்டு அவரை அழைச்சிட்டு வர மாதிரி அப்போ குழந்தை வருவார். என் மூத்த பிள்ளைப்பா நீ வந்து இங்கே கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியாது. என் சொந்தம் பத்தம்னு எல்லா பேரும் தின்ட்டு போனேன். நீ வந்துரு சாமி என் வீட்டுக்கு, நம்ம இருப்போம் வாயா. பேசும்போது உங்க வாய்ஸ் வேற மாதிரி ஆயிடுது. நார்மலா பேசும்போது வேற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. யாரா சொல்லிருக்காங்களா இத? அது சொல்லிருக்கேன். என்ன ப்ளஸ்ஸே வாய்ஸ் தான். அதான் இப்போ நீங்க பேசும்போது அந்த வாய்ஸ் தெரியவே இல்ல. அந்த டயலாக் பேசும்போது மட்டும் அது ஒரிஜினல் வந்துருது. அது மியூசிக் மாதிரி இருக்கு. ஐயோ மியூசிக் மாதிரி இருக்கா? தேங்க்ஸ். இப்போ நீங்க அந்த இது பேசுறீங்க. சாப்பாடு இது. ஏப்பா சாப்பிட்டு போ. இந்த தாய் தாப்ப எல்லா பிள்ளைய கஞ்சியில் நம்ம கொண்டு போட்டாங்க சொல்றதுக்கா ஊர்ல இருக்க சிரிக்கிய ஊரா
செம்மையா இருக்கு. இது வந்துட்டு யாரும் சொல்லி கொடுத்து நடிச்ச மாதிரியே இல்ல காணா. யாருமே சொல்லி கொடுக்கல, அதான் என்னோட ஓன் டைலாக். அதான் இது ஓனாவே நீங்க அப்படி ஏன் உன் தம்பி தான் பிறந்தாரோ, நீங்க எல்லாம் என்ன வானத்துல இருந்தா உதிச்சு வந்தீங்க, எந்த ஊர்லயும் இப்படி பார்க்கல சாமி அநியாயத்தை அப்படிங்கெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். அது நீங்க போட்டுக்கிட்டதா? ஆமா. அது பங்கு எவ்வளவு பிரிச்சாலும் நாளா பிரிப்பா. அது எதா இருந்தாலும் நாளா போடுங்க. எதா இருந்தாலும் நாளா போடுங்க. ஏப்பா மருமகனே, போய் கிளம்பி வா, போய் மைனாக்கு போய் மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறப்ப தான் உத விழுவுது. போய் கிளம்பி வா, அதை பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம். அது ஒண்ணு. வேற வேற என்ன படங்கள்லாம் அது இருக்குக்கா? நீங்க வாரிசுடால வந்துட்டு டைலாகு, டா நீங்கள் வந்து எங்களை பற்றியெல்லாம் அப்படி பேசக்கூடாது, எங்கள் ஆண்டையார் அப்படி ஆள்லாம் கிடையாது, எங்கள் கஞ்சி ஊற்றுற சாமியே அவரு தான், நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு நான் கேட்க முடியாது. எங்க ஆண்டைய பத்தி அப்படிலாம் தப்பா பேசாத, எங்களுக்கு கஞ்சி ஊத்துற சாமியே அவருதான் அப்படின்னு சொல்லுவேன். செங்கல் சொல்றது தப்பான கணக்கு, அதான் உண்மை. ஆனா அவருக்கு ஓனரை பொண்ணு ஒன்று சார அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஓகே, அப்படி நான் முழுசா நம்பி இருக்கோம் பாமர மக்கள். இப்போ நிறைய படங்கள் நீங்க நடிச்சது எல்லாமே அது மாதிரி ஒரு பெரிய வெற்றி படங்கள். ஏதாவது ஒரு படங்கள் இப்போ தோக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஏதாவது படங்கள் இருக்கா? இருந்துச்சு. 18ஆங்குடி எல்லை ஆரம்பம் அந்த படம் வந்துச்சு. அவர் ராஜ்குமாரும் ஏதோ ஒரு பேர் அவர், ஆனால் நல்ல டைப்பியா அந்த டைரக்டர். நம்ம பாண்டியராஜன் சாரோட பையன்தான் ஹீரோ. 18ஆங்குடி எல்லை ஆரம்பம் அதெல்லாம் ஒரு மலையில் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த கிரானுக்குள்ளே அந்த வெயிட்லாம் நான்லாம் தூக்கிட்டு போயிருக்கேன், மேலெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கேன். நான் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னா நான் இறங்கி பண்ணுவேன். நம்மளை மாதிரி தான் அந்த டெக்னீஷியன் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்னால் நம்ம பாட்டில் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் எதாவது பண்ணணுன்னாலும் கோஆப்ரேட் பண்ணுவேன். நம்மளும் அவங்கள நம்ம ஆர்டிஸ்ட்னால் அவங்க நம்மளை சார்ந்தவங்க தானே அவங்களும் அப்படின்னு. ஆனால் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு போகலை. ஆமாம், ஆனால் நல்ல கதை. பாண்டியராஜன் சாரோட பையனும் நல்லா பண்ணியிருந்தா. அப்படி ஹீரோயினி எல்லாருமே, ஹீரோயினிக்கு அம்மா நாங்கள் எல்லா கம்பமீனா எல்லாமே பண்ணியிருக்கோம். இவர் நம்ம சிங்கமொழி சார் பண்ணியிருக்காரு அதில். ஆனால் அந்த அளவுக்கு யோகின்னு ஒரு பையன் தம்பி, அந்த பையன் நல்ல டைப். அந்த பையனும் எல்லாருமே நல்லா பண்ணோம். அந்த அளவுக்கு பெருசாக வரல. அது ஒரு ஃபீல். ஏன்னா அவருக்கு அதான் அதுக்கடுத்து சக்ஸஸ், அடுத்த சக்ஸஸ் அது ஒன்று தான். என்னோட மூவில அது ஒன்று தான் கொஞ்சம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். The Chennai Silks in Mega Summer Sale.